சாமந்தி செடியில் எவ்வளோ மொட்டு வந்திருக்கு பாருங்கள். நிறைய மொட்டு வரணும்னா நல்லா வந்து நம்ம மண் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எருவெல்லாம் நட்டுடணும். அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்து சீசன் டைமில் நம்மளுக்கு பூ பூக்கும். பாருங்கள் இந்த செடி பாருங்கள், இது வந்து ரொம்ப நுனி வச்சது தான் பாருங்கள். அதாவது நுனி வச்ச செடி தான் இது. நல்லா வளர்ந்து நிறைய கிளைகள் கூட வருது. இன்னும் இந்த செடி வந்து நான் பிஞ்ச் பண்ணல, அதாவது கொஞ்சம் நுனி கிள்ளிட்டா இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்க வேண்டியது. நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன், அப்புறமா கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இது போல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரணும் வைக்கிற கண்ணெல்லாம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இது வந்து மாட்டு சாணம். நான் ரொம்ப அதிகமாக வந்து மாட்டு சாணம் தான் யூஸ் பண்ணுறேன், மக்கனது. நீங்கள் கூட சப்போஸ் உங்களால் முடிஞ்சதுன்னா வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் இல்லைன்னா வெரைட்டி கூட கோவில்கிட்ட கூட விற்கும், அந்த மாதிரி வெரைட்டிங்கெல்லாம் கூட. நீங்கள் அது வாங்கிட்டு வந்து நல்லா தூள் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் ஏதாவது போட்டு வச்சுக்கிட்டு இது போல் மணல் ஒரு கப்பு மண், ஒரு கப்பு மணல், கொஞ்சமாக 1/4 கப்பு வந்து ஒரு 1/2 கப்பு நீங்கள் மாட்டுசணும். இது போல் நல்லா கலந்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக 3/4 கப்பு இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு நீங்கள் செடி நடலாம். இது போல் நீங்கள் சாமந்தி கண்ணெல்லாம் நடலாம். புது செடிக்காக இருந்தாலும் இது போல் நடலாம். நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் பண்ணுறீங்கன்னா காய்கறி வேஸ்ட்டெல்லாம் வந்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டு கூட நீங்கள் 1 ஸ்பூன் விழுது போட்டு கலந்து நட்டுடலாம். சூப்பராக செடி வரும் சாமந்தி கன்று. அதாவது செம்மண், மணல், கொஞ்சமாக மாட்டு சாணம் வந்து மக்கனதோ இல்லை காஞ்ச சாணமோ போட்டு நல்லா கலந்துட்டு கூட நீங்கள் நட்டுடலாம். இல்லை எதுவுமே என்னால் செய்ய முடியலன்னா நீங்கள் வந்து வாழைப்பழம் தோல், வெங்காயம் தோல், வெறும் ரெட் சாயில், மணல் எல்லாமே கலந்துட்டு கூட நீங்கள் நட்டுடலாம். சூப்பராகவே வளரும். நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பேன் சாமந்தி செடிக்கெல்லாம் எப்படி நடணும் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டுன்ட்டு. அது கூட நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மண் வந்து கொஞ்சம் நீங்கள் எதுவும் சேர்த்துடலைன்னா கூட இந்த காய்கறி வேஸ்ட்டு மண்ணிலே கலந்துட்டு நட்டுட்டிங்கன்னா நல்லா வளரும். கட்டிங்ஸ் கூட நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வளரும். அதாவது கிளை பதியத்துக்கு சொல்கிறேன் நான். கிளை பதியம் அந்த மண்ணில் ரெடி பண்ணிவிட்டு வச்சா கூட ஃபாஸ்ட்டாக வளரும். பாருங்கள், ஒரே ஒரு லீஃப் வச்சு கூட ஒரு இலையால் கூட சாமந்தி செடி நல்லா வளர்க்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள். ஆனால் எனக்கு இது போல் பக்கத்தில் பாருங்கள் பென்டாஸு, இது போல் நீங்கள் ஒரு செடிக்கு மறு செடி பக்கத்தில் 2-3 கலர்ஸ் இது போல் வச்சா தொட்டி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இது போல் வச்சுருக்கிறேன். இது போல் சாமந்தி செடி வந்து நல்லா ரவை போல் பொறுன்னு நம்ம மண் ரெடி பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக செடி வளரும். கண்டிப்பாக சாமந்தி செடிக்கு ஏற்ற மண் இது. சப்போஸ் சாமந்தி செடியெல்லாம் சரியாக வரலன்னா கூட இது போல் நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு மண் நட்டுடலாம். சாமந்தி செடி புது செடி கூட நல்லா தான் வளரும். ஃபஸ்ட்டே வாங்குகிற செடி நீங்கள் வாங்குறது நல்லா இருந்தால் தான் அது வரும். புது சாமந்தி செடி வாங்கினா நீங்கள் உடனே மாற்றாமல் அப்படியே அந்த சாயில் வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே வச்சுருக்கணும். ஒரு நாள் தண்ணி ஊற்றாமல் மறுநாளுக்கு நீங்கள் தண்ணி விடணும். பாதி அளவு நீங்கள் புது செடி கட் பண்ணிடணும். இந்த அளவுக்கு ஃபுல்லாக பாதி கட் பண்ணிடணும் புது செடி சொல்கிறேன். அப்போ தான் அந்த புது சாமந்தி செடி பிழைக்கும். நீங்கள் நல்லா அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தண்டு வந்து சாமந்தி செடி வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லது. இந்த வீடியோவில் தான். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.